எல்லாரும் கதறி ஜெபிக்கணும். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் சொல்லும் சில காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு மிகவும் கடினமான காரியங்களாக இருக்கலாம். அருமையான வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது தம்முடைய சீடர்களை அவர் அழைத்து இந்த 22ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீடர்களை பார்த்து நேரடியாக அவர் சொன்ன வார்த்தைகள். இயேசுவின் சீடர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பகைமை ஏற்படும். இப்போ நாம் சொல்லும் காரியமும் ஒருவேளை இதனால் எனக்கும் உங்களுக்கும் ஒருவேளை பகை ஏற்படலாம். பகை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலே கட்டாயத்தில் நான் இருப்பதினாலே தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே வாருங்கள். கட்டாயம் கடைசி வரை நான் என்ன சொல்கின்றேன் என்பதை கவனியுங்கள். நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை தூரத்துக்கு போடுங்கள். நல்லது தெரிந்தால் கமெண்ட் கொடுங்கள். நான் சீர்திருந்துவதற்கும் அது ஏதுவாக அது நலமாய் இருக்கும். முக்கியமாக கவனிங்க, FCRA அண்ட் பில் என்று சொல்லி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு அதை கொண்டு வர்றாங்க. அது என்னென்னா, கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், மிஷினரி ஊழியங்கள் இதெல்லாம் குறிவைத்து இவர்களை முடக்குவதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. வெளியே சொல்லுவது ஒன்று, உள்ளே நடப்பது வேறு ஒன்று. அதாவது வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி ஏதாவது ஒரு நிறுவனம் ஒரு சின்ன காரியம் செய்திருந்தால் கூட அதை காரணமாக வைத்து அந்த சபையினுடைய அந்த ஊழியத்தினுடைய முழு சொத்துக்களையும் முடக்கி அபகரித்து கொள்ளுவது, இதுதான் அவருடைய திட்டம். அருமையாக நீங்கள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள். இது எந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார்? எப்பொழுதும் நம்ம படிக்கும் பொழுது சிறு வயதில் நன்றாக நீங்கள் ஞாபகம் இருக்கின்றது, இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை விளக்குனா அந்த இடத்தை சொல்லி நீங்கள் பொருளை விளக்க வேண்டும். இப்பொழுது இந்த காரியத்தை எந்த இடத்தில் வைத்து அவர் சொல்லுகின்றார் என்றால், 4 மாவடியிலே கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு கூட்டத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 4 மாவடியிலே மக்கள் ஏன் வராங்க அப்படின்னா, தங்களுடைய துயரங்கள், தங்களுடைய வியாதிகள், தங்களுடைய வேதனைகள், தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இடத்திற்கு வந்தால் ஏதாவது தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி மக்கள் தேடி வருகின்றார்கள். ஆனால் இந்த இடத்திற்கு வருவது தவறு. ஏனென்றால் இவர்கள் செல்ல வேண்டிய இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் மட்டும்தான். ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ அவருடைய தூதராக மோகன் சி லாசரஸ் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடி வருகின்றார்கள். ஆனால் அவர் தூதரே கிடையாது. அவர் என்ன செய்கின்றார்? இப்போ FCRA பற்றி அங்கு பேசுகின்றார். FCRA பற்றி பேச வேண்டிய ஒரு இடம் அதுவா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி. சரியா? FCRA பற்றி இந்த மக்களுக்கு ஏதாவது தெரியுமா என்றால் ஒன்றுமே தெரியாது. அப்போ FCRA பற்றி இவர்களுக்கு நீங்க சொல்வதினாலே என்ன ஆக போகுது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கு வந்த அனைத்து மக்களுக்கும் FCRA என்கின்ற ஒரு கணக்கு வீதம் இருப்பது அவர்களுக்கு தெரியாத இந்த அமெண்ட்மெண்ட். அதாவது இந்த அமெண்ட்மெண்ட்டை பாராளுமன்றத்திலே செய்தால் என்ன, செய்யாமல் போன என்ன என்ற ஒரு நிர்பந்தத்திலே வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்காதா, ஒரு நன்மையான காரியம் கிடைக்காதா, இங்கு வந்து ஜெபித்தால் கிடைக்காதா என்று சொல்லி தேடி வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய மக்களிடத்துல போய் FCRA என்று பேசுவதினாலே என்ன பலன் அருமையான மோகன் சி லாசரஸுக்கு கிடைக்க போகின்றது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. தொடர்ந்து வாருங்கள், என்ன பேசினார் என்று பார்ப்போம். அதன்படி பார்த்தால் நிறைய ஸ்கூல்கள், கல்லூரிகள், இப்போ வந்து கத்தோலிக்க அந்த சபைகள் நிறைய ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. CSI சபைகள் நடத்துகிறது, OM நடத்துகிறது. வேலூரில் இருக்கிற CMC
நம்ம இந்திய மக்கள் கொடுத்த பணம், சில வெளிநாட்டு பணத்தை வச்சு கட்டடங்கள் கட்டிலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு காரணத்தை வைத்து சொல்லி நம்முடைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்களின் சொத்துக்களை அபகரிப்பது, சபைகளை முடக்குவது, ஊழியங்களை முடக்குவது, இதுதான் பின்னணியில் இருக்கிற திட்டம். இப்போ அவங்க சொல்ற காரியத்தை கவனிச்சிங்களா? சபைகளை முடக்குவது, ஸ்தாபனங்களை அபகரிப்பது, ஆஸ்பத்திரிகளை முடக்குவது போன்ற காரியங்களை மத்திய அரசாங்கம் இந்த FCRA மூலமாக செய்வார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். நீங்க நன்றாக கவனிக்கணும். சபையை எப்படி முடக்க முடியும்? நீங்க இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க அல்லது இந்த காணொளியை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு CSI திருச்சபையை சார்ந்தவராக இருப்பீர்கள், அல்லது லுத்தரன் சபையை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள், மெத்தடிஸ்ட் திருச்சபையை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள், அல்லது பெந்தகோஸ்து திருச்சபை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள், ஒரு சுயாதீன திருச்சபை கூட செல்கின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய போதவர்களுடைய சபையை எப்படி இவர்கள் முடக்குவார்கள்? கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த வார்த்தையை. அபகரிப்பாங்க அப்படின்ற, எப்படி அபகரிக்க முடியும்? என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அங்க வந்த ஜனங்களுக்கு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அவர் புகுத்துகின்றார். அப்போ அந்த ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? நம்முடைய சகோதரர் மோகன் சி லாசரஸை இதை சொல்லி விட்டாரே, அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாகவே ஏதோ ஒரு காரியம் இந்த மத்திய அரசுக்கு எதிராக அவர் தூண்டி விடுவது போல இருக்கின்றது. ஆஸ்பத்திரி, CMC ஆஸ்பத்திரின்னு சொல்றாரு. CMC ஆஸ்பத்திரியில உங்களுக்கு இலவசமாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா? இல்லவே இல்லை. அங்க எல்லாமே பணம் தான். பணம் கொடுத்தால்தான் அங்க ஆஸ்பத்திரியே அங்க நடக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்போ இவர் ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்கிறார், சரிங்களா? அந்த ஆஸ்பத்திரிக்கு யாரும் வரதே கிடையாது. ஆனா அந்த ஆஸ்பத்திரி எப்படி கட்டினார் அப்படின்னா, FCRA பணம், வெளிநாட்டிலிருந்து வந்த பணத்தை வைத்துதான் அவர் அந்த ஆஸ்பத்திரி அவர் கட்டினார். அடுத்து மட்டுமல்ல, அவர் சில காரியங்களை, அந்த நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த 4 மாடி கூடாரத்தை அவர் கட்டினார். இது வெளிநாட்டிலிருந்து வந்த பணம். இப்போ பிரச்சனை யாருக்குன்னா, சபை நடத்துறவங்களுக்கு இல்ல, இல்ல ஆஸ்பத்திரி நடத்துறவங்களுக்கு இல்ல, இல்ல சமுதாய பணி செய்கின்றவர்களுக்கு இல்ல, இல்ல ஆஸ்பத்திரி இல்ல மற்ற பள்ளிக்கூடங்கள். அவர் என்ன சொல்ற, பள்ளிக்கூடங்கள் நிறைய பேர் நடத்துறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை. எந்த பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க? அரசாங்க பள்ளியை தவிர மற்ற எந்த கிறிஸ்தவ கல்லூரிகளிலே அல்லது பள்ளிகளிலே இலவசமா உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆக வெளிநாட்டுல வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பணம் கொடுத்தாதான் உங்க பிள்ளைங்க அங்க படிக்க முடியும். அவங்க கட்டடங்கள் அதை வைத்துதான் கட்டுறார்கள். அப்போ டோட்டலா ஒரு பொய்யை சொல்லி தனக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பணத்தை இந்த அரசாங்கம் தடுக்கின்றது என்று சொல்லி இவர் என்ன பண்றாரு, ஒரு பொய்யான கருத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கின்றார். இப்ப நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தில் பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆயிரங்கள். சும்மா ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க, இல்ல 10,000 கூட வேணாம், ஒரு 5,000 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. நிச்சயமாக அந்த 5,000 பேர்ல நிச்சயமாக காணிக்கை எடுப்பாங்க, சரியா? அந்த காணிக்கையில 5,000 பேர் குறைஞ்சது ஒரு ஆள் 10 ரூபா போட்டா கூட எவ்வளவு ஆச்சு? 5,000 பேருக்கு கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க. இல்ல அந்த கணக்கு, இந்த பணம் யாருக்கு போகுது? என்றைக்காவது மோகன் சி லாசரஸ் கடந்த கூட்டத்துக்கு நீங்க வந்தீங்க, 4 மாவடிக்கு இவ்வளவு காணிக்கை வந்துச்சு, இவ்வளவு காணிக்கை வந்ததுல நான் இவ்வளவு எடுத்துக்கிட்டேன், அடுத்தது எலக்ட்ரிசிட்டி பில் இவ்வளவு கட்டினேன், வாடகை இவ்வளவு கட்டினேன், பிற்பாடு வேலை செய்கின்றவர்கள் இவ்வளவு சம்பளம் கொடுத்தேன்னு சொல்லி என்றைக்காவது உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? அப்படி இல்லாவிட்டால் தனக்கு எவ்வளவு பணம் வருது அப்படின்னு சொல்லி என்றைக்காவது உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரா? காணிக்கை மூலமாக, சரி ஜிபே மூலமாக, பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? போகட்டுங்க, அதெல்லாம் விடுங்க, நீங்க கொடுக்குற காணிக்கெல்லாம் விடுங்க. வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு பணம் எனக்கு வருதுன்னு என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரா? அப்போ இவருக்கு ஏங்க இவ்வளவு கோபம் வருது? மத்திய அரசு ஒரு நல்ல கொள்கையை கொண்டு வரும் பொழுது, ஒரு நல்ல காரியத்தை, சட்டங்களை கொண்டு வரும் பொழுது இவருக்கு மட்டும் ஏன் கோபம் வரும்? மற்ற ஊழியக்காரர் யாரும் பேசவே இல்லை இது குறித்து. இது கடந்த 5 நாட்களாக நடந்து கொண்டே இருக்கின்றது. பல காணொளியில் நான் பார்த்தேன். மட்டுமல்லாமல் சத்தியம் டிவியில மட்டும்தான் இதை ஒளிபரப்புறாங்க. இந்த சத்தியம் டிவி யாருதுன்னா மோகன் சி லாசரஸ்.
ஆக மோகன்சி லாசஸ் மட்டும் தான் இந்த கூட்டத்துல வந்து பேசுறாரு, மற்றவங்க யாரும் பேசலையே. ஏன் வேற ஊழியக்காரர்ல இந்த இந்திய தேசத்துல யாருமே இல்லையா? இவர் மட்டும்தான் பாதிக்கப்படுறாரா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம். சரியா? அதனால கொஞ்சம் சிந்தியுங்க. யாரோ ஒரு மோகன்சி லாசர் சொல்லிவிட்டார் என்பதற்காக மக்கள் நீங்க எதையும் நம்பக்கூடாது. ஆராய்ந்து அறிந்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு தவறான சட்டத்தை, தந்திரமான சட்டத்தை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை முடக்கவும், ஊழியங்களை முடக்கவும், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை அபகரித்து கொள்ளவும், அப்படின்னா சிஎம்சியே தன் கையில் எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த அளவிற்கு அந்த சட்டத்தில் தந்திரமான பல காரியத்தை வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னா சத்தமத்தை அல்லையா சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தந்திரமா அரசாங்கம் செய்தான், அபகரிக்கிறதுக்காக செய்தான். சிஎம்சி ஆஸ்பத்திரியை அபகரிப்பதற்காக செய்தான். சிஎம்சியை நிர்வாகம் பண்றது அது ஒரு குழுவே இருக்குது. ஒரு குழுவே சேர்ந்து சிஎம்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் சும்மா இல்லாம அந்த சிஎம்சி நிர்வாகம் நன்றாக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏன்டா நீங்க நன்றாக நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்குது இவர் சொல்றது. இவருக்கு சிஎம்சி வெள்ளூர் மட்டும்தான் கிடைச்சதா ஆஸ்பத்திரியில? இந்தியாவில் உள்ள ஆஸ்பத்திரியில சிஎம்சி ஆஸ்பத்திரி மட்டும்தான் எஃப்சிஆர்ஐ வச்சிருக்குதா? என்ன புத்தி கட்டத்தனமா அவர் பேசுறாரு. இந்த ஜனங்களும் என்ன பண்றாங்க? அல்லேலூயான்றாங்க. ஏங்க எதுக்கு நீங்க அல்லேலூயா சொன்னீங்க? இதுல என்ன அல்லேலூயா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுல ஒரு சிந்திச்சு பார்க்கணுங்க. நான் அபகரிக்கிறாங்களா மத்திய அரசு? அப்ப தந்திரமா வேற அபகரிக்கிறாங்களா? அதுவும் அவர் சொல்றது பாருங்க, தந்திரமாக செயல்படுகின்றார்கள். இதெல்லாம் மத்திய அரசுக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். இவர் பார்லிமெண்ட் மெம்பரும் இல்லை, இவர் சட்டசபை மெம்பரும் இல்லை, இவர் அரசியல்வாதியும் இல்லை இதை குறித்து பேசுவதற்கு. இது சராசரி மனிதன், இந்திய பிரஜை. சரியா? இதை யார்கிட்ட போய் பேசணும்? ஒரு மனுவாக எழுதி இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வராதேன்னு சொல்லி நேர பிரதமரை போய் பார்க்கணும், உள்துறை அமைச்சரை போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு 4 மாவடியில நீங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க ஜெபத்திற்காக வந்திருக்கிறீங்க, உங்க பிரச்சனை நீங்குவதற்காக நீங்க வந்திருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை என்ன பண்றாரு? இவர் தூண்டி விடுகின்றார், ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்றார். இப்பொழுது தனக்கு வந்த பிரச்சனைய உங்க மேல அப்படியே என்ன பண்றாரு? சாடி விடுறார். நீங்க எல்லாம் உங்களெல்லாம் தூண்டி விடுறார். விளங்குதான் நான் சொல்றது? அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. கவனிங்க, இந்த சட்டத்தில் சில நுணுக்கமான சில காரியத்தை தந்திரமாக செய்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், எல்லா கிறிஸ்தவ சொத்துக்களை விவரத்தை சேகரித்து இவங்களுக்கு ஒரு $100 வந்திருக்கு, $1000 வந்திருக்கு, இப்போ வெளிநாட்டு பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி, அப்போ இந்த சொத்துக்களை எல்லாம் வந்து அவங்களே ஒரு அதிகாரியை நியமிப்பாங்களாம். அவங்களே ஒரு அதிகாரியை, அதாவது ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிகாரியை நியமித்து அவங்ககிட்ட தான் அந்த சொத்துக்களை எல்லாம் கையில் எடுத்து அதை வந்து ஏலம் விடுவாங்க. அதை ஏலம் விட்டால் கார்ப்பரேட்டுகள், ஆர்எஸ்எஸ்கார, இந்து முன்னணிக்கார அதை எடுத்து நம்முடைய சொத்துக்களை அவங்க பயன்படுத்தி கொள்ள. இதுதான் தந்திரமான ஒரு சட்டம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஆலயத்துக்கு போறீங்கல்ல, அந்த போதர்கிட்ட போய் கேளுங்க, $100 வருதா $1000 வருதான்னு கேளுங்களேன். அவர் டாலர் கூட பார்த்துருக்க மாட்டார். விளங்குதா? இவர் டாலர் பார்க்கிறவர், அதனால இவர் டாலர்லயே மிதக்கின்றவர். அதனால என்ன சொல்றாரு? $100 வருது, $1000 வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். என்ன தேவையில்லாத காரியம், தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம். என்ன அடுத்தது என்ன செய்யறாரு? உங்க இதை அபகரித்து கார்பரேட்டுக்கு வித்துருவாங்க. அதுல வந்து ஒரு இன்னொரு ஆளை நியமிப்பாங்க, ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஆளை நியமிப்பாங்க, அல்ல வேற யாராவது ஒரு அரசாங்கத்துல இருந்து, அல்ல பிஜேபியில இருந்து, இந்து மண்ணில இருந்து யாராவது நியமிப்பாங்கன்ற மாதிரி இவர் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க வேலை செய்யறீங்களே, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு அதிகாரியா இருக்கிறது யாரு? என்ன ஜான் இருக்கிறாரா, அல்லது கிறிஸ்தவர் இருக்கிறாரா, இல்ல சாமியல் இருக்கிறாரா, இல்ல தீமோத்தி இருக்கிறாரா? அங்கேயும் ஒரு கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறான், அங்கேயும் ஒரு பாலசுப்ரமணியம் உட்கார்ந்து இருக்கிறான். அதெல்லாம் நீங்க வேலை செய்யாம போயிட்டீங்களா? சிந்திச்சு பார்க்கணுங்க. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வார்த்தையை சொல்றாரு தெரியுதா? இப்போ இது வந்து இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? இது ஏதோ ஒரு காரியத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கு. கிறிஸ்தவர்களை தூண்டி விடுகின்றார். அதுதான் நம்ம சொல்லணும். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டி விடுகின்றார். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு தவறான ஒரு காரியம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அருமையான கிறிஸ்தவர்களே.
இது வீணாக மற்ற மதத்தினருக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன இப்ப இவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்கிறார். என்ன இவர் ஒரு ஊழியக்கார மாதிரி பேசல, ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்கிறார். நமக்கு மதமே கிடையாதுங்க, மதமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதமே இல்லை, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி. இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கின்ற வழி. ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வழியை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். அதை தைரியமா அவர் சொல்லாமே, நீங்க எந்த அமெண்ட்மெண்ட் வேணாலும் கொண்டு வாங்க, எந்த பில்ல வேணாலும் கொண்டு வாங்க, நீங்க எந்த எஃப்சிஆர் வேணாலும் கொண்டு வாங்க, நாங்க அதற்கு பயப்பட மாட்டோம். எங்களோடு கூட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். எங்களுக்கு அன்றாட தேவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திப்பார்னு ஏன் தைரியமா சொல்ல முடியல? அதை விட்டுட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இதற்காக ஜெபிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும். என்னங்க இது? என்னங்க இது? இப்ப இவரே வீணாக ஒரு எதிராளியை சம்பாதித்து நமக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராளியை சம்பாதித்து கொடுக்கின்றார். நல்ல ஜாக்கிரதையா இருங்க, தொடர்ந்து கேளுங்களேன். இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் நல்ல விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய சொத்தை திருடுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறாரு. எல்லா ஸ்கூலு காலேஜு கர்த்தருடைய சொத்து, சிஎம்சி கர்த்தருடைய சொத்து, சபைக்குள்ளது அதை திருடி அதை கார்பரேட்டுகளும் இது மாதிரி ஆர்எஸ்காரங்களை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிற சூழ்நிலையை அந்த சட்டத்தை மூலமாக கொண்டு வர்றாங்க. எப்படி பேசுற பார்த்தீங்களா? அரசாங்கம் என்ன பண்ணா, திருடுதான். அந்த வார்த்தையை கவனிங்க. இந்த வார்த்தைக்காகவே இவரை கைது செய்ய வேண்டும். இதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். அவர் வாயில அவர் திருடுறாங்கன்னு சொல்லுவேன். திருட்டு பையனுக்கு தான் என்ன வரும்? அந்த திருடுற புத்தி வரும். விளங்குதா? நான் பல காணொலிகளை திருட்டு பையன் சொல்லி நான் பேட்டியை கொடுத்துருக்கிறேன். காரணம் என்னன்னா, இவர் ஒரு திருடன், மக்கள்கிட்ட கொள்ளை அடிக்கிறார் பணத்தை. ஏன் அவ்வளோ பெரிய 4 மாவடி உனக்கு தேவை? அவ்வளோ பெரிய கூடாரம் உனக்கு தேவை? அவ்வளோ பெரிய இடம் தேவையா? அதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாவட்டத்தோறும் போய் அந்த மக்கள்கிட்ட போய் நீ சந்தி, மக்கள்கிட்ட போய் வார்த்தையை சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, அவர்களுக்காக ஜெபி. தவறே இல்லை. என்ன வார்த்தையை நீ சொல்ற? உன்னுடைய ஆலயத்தை அவங்க திருட போறாங்களா? சிஎம்சி ஆஸ்பத்திரியை திருட போறாங்களா மத்திய அரசு? என்ன வார்த்தைங்க இது? என்ன திருடிட்டு அதை கார்பரேட் கம்பெனி கொடுத்து அவங்க அதை நடத்த போறாங்களா? இன்னும் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் இல்லை. ஏங்க நான் என்ன சொல்றேன், நல்லா திரும்ப நான் சொல்றேன், பல காணொலியிலே இதை நான் பேசியிருக்கிறேன், மறுபடியும் நான் சொல்றேன். 1947க்கு முன்பதாக கட்டப்பட்ட தேவாலயங்கள் அப்போ பிரிட்டிஷ் கையில இருந்தது. அந்த பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்கன்னா, முழு இந்தியாவையும் இந்த தேசத்தின் இந்த அரசாங்கத்திற்கு ஒப்படைத்தார்கள். சரியா? இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது பிஜேபி ஆட்சி தான். இருந்துட்டு போட்டோம், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா என்றைக்கு அது 1947க்கு முன்பதாக கட்டப்பட்ட திருச்சபைகளையோ இல்ல வளாகத்தையோ ஆஸ்பத்திரிகளையோ கல்லூரிகளையோ பள்ளிகளையோ நீங்க என்னிடத்துல ஒப்படைக்கணும்னு சொல்லி என்றைக்காவது அவங்க சொன்னாங்களா? சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஏன் நீங்க சொல்லாம இருக்கிறீங்க? சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இவருடைய பேச்சு. திருடி கொள்வார்கள். என்னங்க வார்த்தை இது? என்ன வார்த்தை இது? என்ன பேச்சு இது? இது அங்க பேச வேண்டிய பேச்சா? முதல்ல 4 மாவடியில உங்க கூட்டத்துல பேச வேண்டிய பேச்சா இது? நான் கேட்கிறேன். ஏங்க மக்கள் பாவம் பல மைல் தூரத்துல இருந்து பணத்தை செலவழித்து எங்கேயாவது எப்படியாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, சமாதானம் கிடைக்காதான்னு சொல்லி உங்க 4 மாவடி தேடி வந்து இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட எப்படி ஒரு திசை திருப்பி இந்த அரசாங்கம் சரியில்லை என்பதை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். வேதம் என்ன திட்டமா சொல்லுதுங்க? இல்ல, வேதம் என்ன திட்டமா சொல்லுது? அதிகாரிகளை வைப்பதும் நான் தான், அதிகாரிகளை தள்ளிவிடுவதும் நான் தான். அந்த அதிகாரிகள் கொடூரமானவர்களாக இருப்பார்கள் தான். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதைதான் நம்முடைய வேத புஸ்தகம் சொல்லி கொடுக்குதுங்க. இதை அவர் சொல்லி இருந்தா நான் பாராட்டி இருப்பேன். அதை விட்டு அவங்க திருட போறாங்க, அதனால அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகக்கூடாது. ஏங்க நல்லதுங்க, இந்த சட்டம் உங்களுக்கு விளங்காது. இந்த சட்டம் வருவது நல்லது. இதனால் பல தீவிரவாத நடவடிக்கைகள் இந்த தேசத்திலே நிறுத்தப்படலாம். பலவிதமான போதை வஸ்துகள் இந்த தேசத்திற்குள்ளே வருவதற்கு தடையாக அது இருக்கும். அடுத்தது,
நாம் சமாதானமா வாழ்வதற்கு, இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் தங்கள் தாங்களே வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை உண்டாக்குவதற்கு இந்த சட்டம் மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.